வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? செம்ம சூப்பரான இது எக் லாலிபாப் செய்ய போகிறோங்க. அதாவது எப்படி இதை செய்ய போகிறோன்னா, இதுக்கு என்னென்ன பொருள் வேணும், இதுக்கு அது எவ்வளோ சூப்பராக பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக பாருங்கள். குழந்தைங்க முதல் பெரியவங்க வேறு நல்லபடியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து பாருங்கள். இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிக்கு வாங்கிக்கணுங்க. அதை வாங்கிட்டு நம்ம எடுத்து அப்படியே நம்ம வந்து குழந்தைங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா போட்டி போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா வாட்டமாக இருக்குங்க. பெரியவங்க சிறியவங்க எல்லாரும் இதை வந்து நம்ம சாப்பிட்லாங்க. ஓகேங்களா? இது எப்படி செய்யணும், இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, இது என்ன எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ப்ரைஸில் ஆடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா? அது அருமையான முட்டை லாலிபாப்பு செய்ய போகிறோங்க. அந்த முட்டை லாலிபாப்பு நம்ம எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருள்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ இந்த முட்டை லாலிபாப் செய்கிறதுக்கு ஒரு 6 முட்டை எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன தெரியுங்களா? ஒரு 2 வெங்காயம் நல்லா வந்து பொடியாக அரிஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஆனியன் சாப்பர் இருந்தாலும் அதில் சாப்பரில் இருந்தாலும் கொஞ்சம் அரிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுதான் இதில் சேர்க்க வேண்டிய பொருள். இது அப்படி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எக் லாலிபாப் செய்யறதுக்கு முதல்ல வந்து நம்ம காய்கறி எல்லாம் சீவுறோம் இல்லைங்களா? அதில் வந்து நம்ம வந்து முட்டையை வந்து சீவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம 6 முட்டையும் சீவிக்கலாம். இதை பாருங்கள். இப்போ இந்த முட்டையை வந்து இதே மாதிரி கொஞ்சம் நல்லா சீவிக்கிங்க. அப்புறம் நம்ம இப்போ முட்டையில் வந்து நம்ம என்னென்ன பொருள் அதை இப்போ போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணம் வச்சுக்கிட்டேன். அந்த கிண்ணம் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம முட்டையை நம்ம சீவனோன்னு அந்த முட்டையை இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆனியனை போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கறி டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கொஞ்சோண்டு மைதா மாவு. இது அப்படியே போட்டு நம்ம பிசைஞ்சிட வேண்டியதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். சின்னதாக ஒரு உருண்டையாக. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஓகேங்க. இப்போ நம்ம எல்லாமே வந்து இந்த முட்டையை இந்த இதெல்லாம் வச்சு நம்ம அதுக்கு பொருள் எல்லாம் வச்சு நம்ம உண்டை பொட்டி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்கில் வந்து நம்ம டிப் பண்ணி அப்படியே நம்ம வந்து பிரெட் கம்ஸில் வந்து நம்ம டிப் பண்ணி அப்படியே நம்ம வந்து இந்த எண்ணெய் தவால பொரிச்சு எடுக்க வேண்டியதான். வாங்க இப்போ பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை லாலிபாப் செய்கிறதுக்கு நம்ம வந்து எக்கு வந்து ஒரு 3 எக்கை வந்து நம்ம வந்து அப்படியே இது ஒரு கோட்டை அதில் போட்டு இது பண்ணுறதுக்காக டிப் பண்ணுறதுக்காக நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுங்க. இப்போ நம்ம இதை கலக்கிக்கலாம். 2 கோட்டு கொடுக்கணுங்க எக் லாலிபாப்புக்கு. ஃபஸ்ட்டு கோட்டு வந்து எக்கில் வந்து டிப் பண்ணிடணும். 2வது கோட்டு வந்து பிரெட் கம்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதை ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போடணும். அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம டிப் பண்ணியாச்சு, கலக்கியாச்சு முட்டை. இப்போ பாருங்கள், நம்ம வந்து நம்ம எக்கில் பண்ணி வச்சுருக்கோம் உண்டை, எக் லாலிபாப்ஸ் உண்டை வச்சுங்க. அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோட்டு வந்து நம்ம முட்டையில் டிப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்படியே வந்து நம்ம பிரெட் கம்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை போட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதா. அப்படியே போட்டு அப்படியே எண்ணெயில் பொரிக்க வேண்டியதா. அதே மாதிரி எல்லாத்தையும் ஒரு உருண்டையாக இது ஃபஸ்ட்டு கோட்டு வந்து நம்ம இதில் முட்டையில் டிப் பண்ணிவிட்டு 2வது கோட்டு எக் கம்ஸில் போடணும். ஓகேங்க. இப்போ நல்லா இதாகிட்டு இந்த பிறகு நல்லா செவந்து போச்சு. எக் லாலிபாப்பு கரெக்டான பதத்துக்கு இருக்குது. அப்படி நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுங்க. ஓகேங்களா? அது இந்த அளவு செவந்து போயிடுச்சுன்னா எடுத்துட வேண்டியதான்.
அடுத்தது போட்டு ஓகேங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து எக் லாலிபாக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? செம்ம சூப்பராக பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் சரி, உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாருக்குமே நீங்கள் இதை செஞ்சு நீங்கள் பரிமாறி நல்லபடியாக சாப்பிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த 2 ஸ்டிக் இருக்குங்களா, இதில் வந்து நம்ம அப்படியே குத்திக்கலாம். அப்படியே நம்ம குத்திக்கிட்டு நம்ம அப்படியே எடுத்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பாருங்கள். ஓகேங்க. இதை பாருங்கள், எக் லாலிபாப்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதை பாருங்கள், இதில் கொடுத்து நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த இது வந்து எக் லாலிபாப்பை வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில். என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.